மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். புறப்பட்டு ஒரு இடத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போனோம், புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போய் ஜனங்களை பார்க்கும்போது மக்களை ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது மற்ற நம்ம கூட கோ ஒர்க்கர்ஸ் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க பார்க்கும்போது என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை சொல்ல வேண்டும். ஏன்னா இயேசு நமக்கு பிரதானமாய் கொடுத்திருக்கிற தி கிரேட் கமிஷன் என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் இவ்வளவு நாளா நமக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன்னை அப்படி ஆகிற அப்படி. இன்னைக்கு அவர் தேவைக்காக நம்ம கிட்ட பேசுறார். எனக்கு ஒரு தேவை இருக்கு, உன் தேவைக்காக நிறைய பேசி இருக்கிறேன் நான். ஆனா என் தேவை ஒன்று இருக்கிறது, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஏன் ரட்சிக்கப்படணும்? ஐசக் சொல்லுப்பா, ஏன்பா அவங்களாம் ரட்சிக்கப்படணும்? நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகன்னு இருக்கு, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த மக்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்காக தான் சொல்றோம். விளையாட்டாகவோ இல்லைன்னு சொன்னா அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்தோ ஏதோ ஒரு விதத்துல இயேசுவை நாம் அவர்களுக்கு கடத்தி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிறோம், இல்ல விபிஎஸ் மூலமா சொல்றோம், சண்டே ஸ்கூல் மூலமா சொல்றோம், தெரு பிரசங்கம் மூலமா சொல்றோம். சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு நாம் சொல்ல நம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு போடுற இந்த விதை தான் வளர்ந்து வரும்போது அது ஒரு பெரிய மரமாக மாறும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல சீசராக்கி பிதாகுமார் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அவங்க கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அடுத்தது வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். நீங்களாம் உங்க காலேஜ்ல, உங்க ஸ்கூல்ல, உங்க கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும். கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் சொல்லுது, உன்னுடைய சுய பக்தி அல்ல, உன்னுடைய செயல்கள் அல்ல, என்னை விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறது. மனிதனால் தன்னுடைய பக்தியை நிரூபிக்க முடியாது. மனிதனால் சுய பலத்தால் மோட்சத்தை அடைய முடியாது. கடும் தவம் புரிந்தாலும் மோட்சத்தை அடைய முடியாது. உன்னால் உன் பாவத்தை ஜெயிக்க முடியாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாவ மன்னிப்பை நமக்கு தந்து என்னை விசுவாசித்தால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொன்னார். மற்ற மதங்கள் எல்லாம் உன்னால் பாவத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற, உன்னால் பாவத்தை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. மாம்ச சிந்தையை ஜெயிக்க முடியாது. உன் மாம்சத்தையே உன்னால ஜெயிக்க முடியாது. நம்ம சின்ன ஒரு தப்பு பண்ணோம் நம்ம மனசு, ஏன்னா அதனாலதான் அதை தேற்றவாள் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் மற்றவர்களுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப கிறிஸ்தவங்க தப்பு பண்றாங்களே, அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க இன்னும் தெய்வருடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணல, வரல. ஆவியின் அபிஷேகத்தை அவங்க பெறல. இயேசுனா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அவங்களும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களால தப்பு பண்ண முடியுது. நம்மளால பண்ண முடியலையே. என்னால பண்ண முடியலையே. பண்ணாதவனா, பண்ணினவன் தான் இப்ப பண்ண முடியல. ஏன்னா என்னை ஆளுகை செய்கிறவர் கிறிஸ்து. இதுக்கு முன்னாடி ஆளுகை செய்தவன் பிசாசு. அதனாலதான் எல்லாத்தையும் செய்யணும். வர்றது செஞ்சு பார்ப்படா. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு. ஏங்க, பெரிய மகா குடிகாரர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாடையை பார்த்தால வாமிட்டு வருதுன்றாரு. முன்னாடிலாம் அந்த வாடையை மோந்து பார்த்தா தான் தூக்கம் வரும்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு, ஐயோ இது பார்த்தாலே வாந்தி வருது, தயவு செய்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்போ அப்படி இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்போ அப்படி சொல்ல முடியுது. என்ன ரீசன்னா, ரியல் காட் எனக்குள்ள ஒரு சால்வேஷனை, ஒரு ரட்சிப்பு எனக்கு தந்திருக்கிறார். இதுதான் மற்ற மதங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம அதனால நீங்க எல்லாருமே எருசலேமுக்கு வந்தாதான் மோட்சம் அப்படின்னா
இங்க எத்தனை பேர் காசு கட்டி நம்ம எருசலேமுக்கு போயிட்டு வர முடியும்? ஆண்டவர் நமக்கு அப்படிலாம் சொல்ல, இருக்கிற இடத்துல நீ குடிசையில இருந்தாலும், கோபுரத்துல இருந்தாலும், மரத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் என்னை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாவ மன்னிப்பு நிரந்தரமாக எங்க இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மதத்தை அவங்க சாமி அவங்க கும்பிடுறாங்க, நம்ம ஏன் பாஸ்டர் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்? அவங்க எல்லாம் செய்யறதெல்லாம் சரி என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல ஏராளமான மதங்கள் இருக்கிறது. நான் சொன்னது சும்மா முக்கியமான சில மதங்கள் தான் சொல்லியிருக்கேன். வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. எல்லாருடைய மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா மோட்சம் போகணும். நீங்க எந்த மதத்துல இருக்கிறவங்களாம் கேளுங்க, எப்படியாவது கைலாசம் என்ன பண்ணிடணும், மோட்சத்துக்கு போயிடணும். செத்து போனா கூட சொல்லலாம், அது போடுறாங்க. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனா போகிறதுக்கான வழி என்ன, போகிறதுக்கான ரூட் என்ன, எப்படி போறது? அதுக்கு இயேசு தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்க, என்னை அல்லாமல் ஒருவனும். ஔவையார் பாட்டிருக்காங்கல்ல, அவங்க ஒரு வரி எழுதியிருக்கிறாங்க, கூவி அலையுங்கோ கூப்பிட்டு சொல்லுங்கோ, பாவியாய் கல்லோ தொழுகிறீர், கத்தா ஒருவல் என்னவோல் தொழ வேண்டும். யார் சொன்னது சொல்லுங்க? கூவி அலையுங்கோ, சுவிசேஷம் சொல்ல சொல்றாங்க, கூப்பிட்டு சொல்லுங்க, பாவியாய் கல்லோ தொழுகிறீர், கர்த்தா ஒருவன் அல்லவோ தொழ வேண்டும். நான் சொல்லலையா, பைபிளும் சொல்லல, நம்ம அவையா பாட்டி சொல்லிரு. அப்ப எது உண்மை? அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றட்டும். ஏப்பா அவங்க போற வழி தப்புப்பா, அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஃப்ரெண்ட்லியா பேசி, நண்பராக பேசி பழகி, அப்படிதான் அவங்களுக்கு சுவிசேஷம் என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பழகுறோம், பேசுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் என்ன பண்ணுங்க, ரட்சிங்க அப்படி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற பழகுற, அவங்க இஸ்லாமியராக இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், வேற எந்த மதத்தை சார்ந்தவரனா இருக்கலாம், மேக்சிமம் அவங்க தான் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்படிதானே? இந்து அண்ட் முஸ்லீம், வேற யாரும் இங்க இருக்க போறா? இல்ல பாரம்பரியமா இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கலாம். அவங்களும் சொல்லணும், உண்மை சத்தியத்தை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஜனங்கள் மெய் தெய்வமாகிய அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, மாம்சத்தையும் ஆவியையும் நரகத்துல தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் அதிகாரம் படைத்தவர். பாதாள திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. அவர்தான் இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். ஆத்தும ஆதாயம் செய்வது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஏன்னா ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருந்த பிரிவினையை நாம் சமமாக்கி வைக்கிறோம், ஒப்புரவாக்கி வைக்கிறோம், சமாதானப்படுத்தி வைக்கிறோம். இது எல்லாம் நம்ம மேல் விழுந்த கடமை. டெய்லியும் பார்க்கணும், இன்னைக்கு யாருக்கு சொல்லலாம், யோசிக்கணும். சும்மா சாப்பிட்டோம், போனோம், சம்பாரிச்சோம், சர்ச்சுக்கு போனோம், வந்தோம் கிடையாது. இன்னும் யாருக்கு சொல்லலாம், என்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஒரு வசனம் அனுப்பலாமா? யாருக்கு அனுப்புறது? அனுப்புறவங்களுக்கே இல்லை, புதிதாக இல்லை, தேவையோடு இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணி பேசலாமா? இப்படி நாம் ஜனங்களை சந்திக்க வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்கு நித்திய வாழ்வை நம் மூலமாக தான் தேவன் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மார்க் 16:15 சொல்லுகிறது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் யாராவது ஒருவர் அதை அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். யார் சொல்லுவா? யார் சொல்றது? நாம் தான் சொல்ல வேண்டும். நீங்க தான் சொல்லணும். நான் சொல்வேன், உண்மையான தேவன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
இவங்க கடவுள் உண்மையான கடவுளா, நம்ம தேவன் உண்மையான கடவுளா? எப்படி அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுக்கு நான் மட்டும் சாட்சி கிடையாது, இந்த உலகமே சாட்சி. இன்னைக்கு அவருடைய கல்லறை இஸ்ரேல்ல திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. இன்னைக்கும் போனாலும் பார்க்கலாம். ஏதோ கட்டுக்கதையை நம்ம சொல்ல, இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. சீசர்கள் பார்த்துட்டு வந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார்கள். அதோட மாத்திரமல்ல, கிரேக்க ஞானிகள் சொல்றாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. இவ்வளவு சாட்சி இருக்கிறது. அன்னைக்கு இருந்த ரோம அரசாங்கம் எழுதி வைத்திருக்கிறது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. ஏன்னா அன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் தான் இருந்தது. இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க இயேசுவை வந்து அவங்க சீசர்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இருந்த அரசாங்கமே சர்டிபிகேட் கொடுத்திருக்கு, இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். உண்மை தெய்வத்தை எப்படி நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னா, ஒரு மனுஷனை அந்த உண்மை தெய்வம் தொட்டாருன்னா சகல விதமான பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று இனிமே கொலைகாரன் கொலை செய்ய மாட்டான், இனிமே தப்பான வழியில போனோம் தப்பு செய்ய மாட்டான். எவ்வளவு பேர் கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எவ்வளவு பேர் விடுதலை இன்றைக்கு சுகம் பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள், சமாதானம் பெற்றிருக்கிறார்கள். ரட்சிப்புக்கு ஒரே வழி சுவிசேஷம் மட்டுமே தான். சுவிசேஷத்தை என் மேல் விழுந்த கடமையாக நீங்க நினைக்க வேண்டும். நான் அதற்கு கடனாளி என்று நீங்க நினைக்க வேண்டும். யாரு என்ன சொல்லுவாங்க, வெக்கம் நமக்குள்ள யாராவது எதாவது சொல்லிடுவாங்களா சுவிசேஷம், அப்படிலாம் வெக்கப்படாதீங்க. வெக்கப்பட வேண்டிய நமக்கு அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன் அடிக்கடி, தங்கத்தை தங்கன்னு சொல்றதுக்கு நீங்க ஏன் வெக்கப்படணும்? கவரிங்க வச்சுக்கிட்டே தங்கம் தங்கன்றான். ஒரிஜினல் தங்கமே நம்ம கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். வெறும் மோட்சத்துக்கு மட்டுமா? இந்த உலகத்துல உனக்கு பாவ மன்னிப்பு, உனக்கு சமாதானம், சந்தோஷம். ஒருவேளை வியாதி வந்துட்டா இந்த தழும்புகளாலே குணமாவீர்கள், சுகம் உங்களுக்கு உண்டாகும், தரித்திரம் மாறும், சாபங்கள் நீங்கும். பேய் பிடிச்சிட்டா பேய் வேட்ட போகும்போது இயேசுவின் பேரை மட்டும் சொல்லாதன்னு பேய் சொல்லுது. பேய்க்கே தெரியுது எது உண்மையான கடவுள்னு. வேற எந்த பேரா சொல்லி பாருங்க, போகுமான்னு பாருங்க. பேய் ஒருத்தனுங்க வந்துருச்சு, பிசாசு பிடிச்ச ஆடுறான். அவங்க சொல்ற கடவுள் பேரை, ஒரு கடவுள் பேரை சொல்லுங்களேன். அவங்கள கூப்பிட்டு வந்து, ஏப்பா உங்க கடவுள் பேரை சொல்லு போதான்னு பார்ப்போம். அது சொல்லும், அவனையும் தெரியும் உன்னையும் தெரியும், நீ முதல்ல போ அப்படின்னு. ஆனா இயேசுவின் பேரை சொல்லும் போதுதான் சொல்லுது, தயவு செய்து நீங்க அந்த பேரை மட்டும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அத்திப்பட்டு இருக்குல்ல, அத்திப்பட்டு தெரியுமா? எத்தனை பேருக்கு அத்திப்பட்டு தெரியும்? அங்க ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி. நானும் என்னுடைய நண்பர்களும் போய் ஜெபம் பண்ணோம். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய வயிற்றுல கிரிக்கெட் பால் மாதிரி உருண்டையா ஒண்ணு இங்க கொஞ்ச நேரம் இருக்கு, திரும்பி கொஞ்ச நேரம் இப்படி வந்துருது, இங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு பாஸ்டர், என்னன்னே தெரில. அப்படியா, சரி நீங்க இருங்க, முதல்ல வந்ததை நாங்க இன்னொருத்தருக்கு தான் ஜெபம் பண்ண போயிருந்தோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு அந்த கட்டி உடஞ்சு அப்படியே பிளட்டா ஓடிட்டு இருக்குது. நான் சொன்னேன், முதல்ல இவங்க கொண்டு போய் பாத்ரூம்ல போயிட்டு இவங்களை குளிக்க வச்சு வேற நைட்டி போட்டு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு. கட்டி உடஞ்சி வெளியே வந்துச்சுங்க. திரும்பி புது நைட்டி போட்டது கூட நிப்பாட்டுறாங்க. இப்ப கேக்குறேன், என்ன இப்ப பால் மாதிரி ஓடுதா? ஒண்ணுமே இல்லைங்க. அதோட இயேசுவையும் மறந்துட்டாங்க, எங்களையும் மறந்துட்டாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. கட்டி உடஞ்சு வந்தத 3 பேர் போயிருந்தோம். எல்லாருக்குமே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் போன் போட்டா கூட எடுக்கிறது இல்லை. சரி நல்லா இருக்கட்டும், எங்கன்னா போட்டோம். ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள. இன்றைக்கும் அற்புதம் இருக்கிறது, இன்றைக்கும் அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். ஆனால் ரட்சிப்புக்கு ஒரே வழி. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:14. அவரை குறித்து கேள்விப்பட்டவர்கள் எப்படி, கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள்.
அழகானவைகள். ரோமர் 10:14 அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, எப்படி ஒரு மனிதனுக்கு எப்படி இயேசுவின் அன்பை சொல்லுகிறவன் இருந்தா தானே கேள்விப்பட முடியும். அப்ப கர்த்தர் நம்மளை சொல்லுகிற இடத்துல வச்சிருக்கிறார். நாம தான் சொல்லணும், நாம தான் சொல்லணும், நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்ம பிள்ளைகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். சொல்லிட்டா மட்டும் போதுமா? இல்ல, சொல்லி முடிச்ச பின்பு அவருடைய பெயரை எழுத வைத்து டெய்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டா மட்டும் போதுமா? எப்பயாவது ஒரு டைம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஃபோன் பண்ணி பேசணும், எப்படி இருக்கிறீங்க, அன்னைக்கே சுவிசேஷம் சொல்லிட்டு விட்டாச்சு, அப்படி கிடையாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி நீ ஒரு முறை வாங்கலேன், ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு, ஒரு ஜெபம் இருக்கு, நாங்கள் போறோம், வரீங்களா? முடிஞ்சா வந்து பாருங்களேன். இல்லையா ஃபேமிலியா போய் உட்காந்து வீட்டில் உட்காந்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போலாமா அப்படின்னு கேட்கணும். ஒரு வீட்டுக்குள்ள முதல் முறையா ஜெபம் போயிருச்சுன்னா அந்த வீட்டுக்கு சீக்கிரம் ரட்சிப்பு வரப்போகுது என்று அர்த்தம். ராமன் சொல்லுங்க. நம்மளை சும்மா கொண்டு போக மாட்டார். நம்ம நினைப்போம் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு நினைப்போம். டீ குடிக்கிறதுக்காக கொண்டு போகல கர்த்தர் உங்களை. அவங்க வாயில சொல்றாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? இயேசுவின் நாமத்துல குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். குறிப்பிட்ட நாள் கழிச்சு பாருங்க, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை சேவித்திருப்போம். கர்த்தர் அதை செய்வார். அதுக்குதான் நம்மளை அங்க வச்சிருக்கிறார், அதுக்குதான் அவங்களை வச்சிருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று பைபிள் சொல்லுகிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பை நாம் அனுபவித்திருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. 2 கொரிந்தியர் 5:14 ஒருவர் வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் போதும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எதற்காக? இந்த ஆத்துமாக்கள் எப்படியான ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கும் மனிதனுக்கு இருந்த பிரிவினையிலிருந்து இவர்களை சமாதான உடன்படிக்கை பண்ணி வைக்க பிரசங்கிக்கிறவன் வேண்டும், சுவிசேஷம் சொல்லுகிறவன் வேண்டும். கர்த்தர் நிறைய பேரை நம்ம கையில கொடுக்கிறாரு, நிறைய பேரை சந்திக்க வைக்கிறாரு. அப்ப சந்திக்கிறவர்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை நாம் அவர்களுக்கு பகிர்ந்து சொல்ல வேண்டும், புரிகிற மாதிரி சொல்லணும். சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க, சிலர் சண்டைக்கு வருவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவரே இந்த ஆத்மாவை தொடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். வாக்குவாதம் பண்றோம், நம்மளும் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாம எங்களால் கூடாதே. அப்போஸ்தலர் 4:20 தான் சொல்லுகிறது. பவுல் சொல்ற, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லாமல் இருக்கணும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் போய் இயேசுன்னு சொல்லி சபையை ஸ்தாபிச்சுனா? நன்றாக கவனிங்கள். மரித்த பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை மற்ற மதங்களும் நம்புகிறது. ஆனா அது முறையான நம்பிக்கை அல்ல, சரியான நம்பிக்கை பைபிள் மட்டும்தான். நன்றாக கவனிங்கள். உலகத்துல எல்லா மதத்துக்கும் ஒரு வேத புத்தகம் இருக்கு. எந்த மதத்துடைய வேத புத்தகமா எரிக்கப்பட்டிருக்கிறது, தடை பண்ணப்பட்டிருக்கு, எங்கேயாவது கேள்விப்படுறீங்களா? ஏன் இதை மட்டும் எரிக்கிறான், இதை மட்டும் தடை பண்றான், எங்க தடை வருது? ஏன் யோசித்து பாருங்க. ஏன் இதை மட்டும் ஏன் எரிக்கணும், இதை மட்டும் ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும், இதை மட்டும் ஏன் எல்லாம் செய்யணும்? எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, இதுக்கு மட்டும் என்ன, இது ஒரு பேப்பர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிசாசுக்கு தெரியும் இதுலதான் மனிதனுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. இது பார்க்கறதுக்கு கருப்பு கலரா இருக்குது, சின்ன புத்தகம் மாதிரி இருக்கு. இது டுனாமிஸ் பவர், வல்லமை நிறைந்த புத்தகம். இது நிறைய அடி வாங்கியிருக்கு தெரியுமா? இது வாங்காத அடியே கிடையாது, மிதிக்காத மிதி கிடையாது. காரி துப்பி இருக்காங்க, எரிச்சிருக்கிறாங்க, நெருப்புல போட்டிருக்காங்க. இருக்கக்கூடாது என்று அரசாங்கம் சட்டம் போட்டது, ஆனா இன்ற வரைக்கும் இருக்குது. அதுதான் ரியல் காட். அல்லேலூயா.
வேற எந்த மதத்தினுடைய புத்தகமும் இவ்வளவு அடி வாங்கினது கிடையாது, ஒரு முறை கூட எரிக்கப்பட்டது கிடையாது. இதுதான் இன்ற வரைக்கும். இது உலக அரசாங்கத்துக்கு இது எப்படி இருக்கு பார்த்தா பயமா இருக்கு. யாருக்கு? வாங்கி படிச்சுட்டானா மனுஷன் என்ன பண்ணிடுவான்? மனம் மாறிடுவான், மனம் திருந்திடுவான். இது அன்போடு கூட செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை எப்படி செய்யணுமா? அன்போடு கூட தான் செய்யணும். யாரை கட்டாயப்படுத்தி குளமிரட்டு விட்டு நீ வரலன்னா ஒன்னா அப்படிலாம் ஆண்டவர் நமக்கு சொல்லல. ஒரு சந்தியில போய் 4 வழி இடத்துல போய் நில்லுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, கேட்கிறவன் கேட்கட்டும். அவரே சொல்றார் வெளிப்படுத்துறதோ, வாசற்படி நின்று கதவை தட்டுறேன்னு என்ன அர்த்தம்? நம்மளை கொண்டு அவர் தட்டுறாரு. திறந்தா உள்ள வருவாரு, திறக்காட்டி எவன் திறக்கிறானோ அங்க போயிருவாரு. நீ எல்லாம் சேர்ந்து மாத்துறீங்க. நம்ம சாமி என்ன தெரியுமா, நம்ம குடும்பம் என்ன தெரியுமா, நம்ம குலம் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் சேர்ந்து நீ ஒரு ஆளு போய் சேர்ந்த. இப்ப எல்லாரையும் அல்லலியா அல்லலியான்னு சொல்ல வச்சுட்ட. நான் சொல்ல வைக்கல, என் மூலமா அவர் கிரியை செய்யறாரு. அல்லேலூயா. எங்க வீட்டுல நான் ஒருத்தன் தான் முத 2004 நினைக்கிறேன், 2004 2005 அந்த வருஷங்கள்ல எங்க ஊர்லயே நான் ஒரு வாலிபன் தான் சர்ச்சுக்கு போவேன். எல்லா பசங்களும் கிரிக்கெட் விளையாட போவாங்க, என்னையும் கூப்பிடுவாங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இவன் போய் அல்லேலியாவில் போய் சேர்ந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிட்டு போயிடுறான். பஸ்ஸில் ஏறி போவேன், போய் முடிச்சுட்டு வர 1 மணி ஆயிரும். பஸ்ஸுக்கு காசு இருக்காது சில நேரம். யார் என்னை சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடல, சர்ச்சுக்கு போன்னு சொல்லல. எங்க அம்மா அப்பா ரசிக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் எதிர்ப்பின் மத்தியில நான் போனேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, இவ்வளவு நாளா நம்ம கும்பிட்ட கடவுளை விட இவர் ஏதோ ஒரு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார், இங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னால் நிறுத்தவே முடியல. பைத்தியக்கார மாதிரி உட்காந்து இரவும் பகல் இதை படிக்க ஆரம்பிச்சேன். படின்னு படிச்சேன். ஒரு டைரி ஃபுல்லா எழுதினேன் வசனங்களை. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இது படிச்சதுக்கு அப்புறம் வந்துருச்சு. என்னால் இனி நிறுத்த முடியாது என்று தான் போவேன். ரியல் காட் என்பதை எப்படி புரியும்? ஒரு மனுஷன் முழுமையாக மாற்றம் அடைந்திருக்கிறான், ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறான். அதை அறிந்துதான் உண்மையான தெய்வம் யார் என்பதை நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக, இது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் என்பது என்ன? என் மேல் விழுந்த கடமை. அதனாலதான் பவுல் சொன்னா, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை சொல்லணும், பாவ மன்னிப்பை சொல்லணும், பாவம் எவ்வளவு மோசமானது என்று சொல்லணும், பாவம் எங்க கொண்டு போய் விட்டுருன்றத பிள்ளைகளுக்கு சொல்லணும். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கணும்.